ரைட். ஓயலாக்களுக்கு இந்த 25 கேள்வியில இதுவும் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. வட்டநாப்பகள் ரெண்டு தேட்டம் தான் இருக்கு. தேட்டம் சொன்னா என்ன, போனது காண்றது மட்டும் தேட்டம் இருக்கு இல்லையா? வடியா பாருங்க, ஒரு வட்டநாப்பகல்ல முதலாவது தேட்டம் என்ன சொல்லுதுண்டா, முதலாவது வட்டநாப்பகம்னா என்ன? ஒரு வட்டத்தின் விளிம்பில் ஒரு நாற்பகலுக்கு 4 உச்சி இருக்கும் இல்லையா? பாருங்க 1 2 3 4. அந்த 4 உச்சியும் வட்டத்தின் விளிம்பில் முட்டுமாக இருந்தால் அது வட்டநாப்பகல். இது வட்டநாப்பகல் அல்ல. பாருங்க முடியும், இதுல இது மையம் எடுத்தால் இந்த 3 தான் வட்டத்தின் விளிம்பில் முட்டுது. இது முட்டுதா? இல்ல. ஆக இது வட்டநாப்பகல் அல்ல. இத பாருங்க, ABCD 4 புள்ளியும் வட்டத்தின் விளிம்பில் முட்டுதா இல்லையா? ஆகவே இது ஒரு வட்டநாப்பகல் ஆகும். இந்த வட்டநாப்பகல்ல முதலாவது தேட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வட்டநாப்பகல் எதிர்கோணங்கள், எதிரான கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், என்ன எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாகும். உதாரணத்துக்கு x, இது y, இது a, இது b என்று எடுத்தால் ஒரு வட்டநாப்பகல் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாகும் சொன்னா இவருக்கு இவர் எதிரான கோணம், இவருக்கு இவர் எதிரான கோணம். மிக நிரப்பி என்ன? 180 பாகை. அப்ப x ஓட y கூட்டமானது 180 பாகையா இருக்கும், a ஓட b கூட்டமானது என்னவா இருக்கும்? 180 பாகையா இருக்கும். ஓகே, ஒரு வட்டநாப்பகல் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாகும். ஓகே தானே? இதுக்கு உதாரணமா கணக்கு போடுறதா இருந்தால் சரியா? உதாரணங்களுக்கு போறதா xy ஐ காண்கன்னு சொன்னால் இது ஒரு வட்டநாப்பகல் இல்லையா? 4 உச்சி வட்டத்தின் விளிம்பு முட்டுதா இல்லையா? ஆகவே x சமம் எவ்வளவு? 180 இருந்து 60 கழிச்சா எவ்வளவு வரும்? 120 பாகை. y என்னையா இருக்கலாம்? 180 இருந்து அதே 110 கழிச்சா என்ன வரும்? 70 பாகை. y 70 பாகை, x எவ்வளவு? 120 பாகை இல்லையா? விளங்கிட்டா? வட்டநாப்பகல் முதலாவது தேட்டம் என்ன? எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாகும். என்ன எதிரான கோணம் ரெண்டையும் கொண்ட என்ன வரணும்? 180 பாகை வரணும். ஓகேயா? இது முதலாவது தேட்டம். இரண்டாவது தேட்டம் அடுத்த வீடியோல போடுறேனா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.